இன்னெல்லாம் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பிரிவினைவாதத்தை தூண்டும் பிராமணனை வந்து எதுக்கு டார்கெட் பண்றாங்க? ஒரு சிலுவையை காட்டினாலோ இல்லை ஒரு கன்னியாஸ்திரியை காட்டினாலோ அதை புனிதமா காட்டுவாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து ஒருத்தன் போராடுறான்னா பட்டநாமத்தை போட்டு இழிவுபடுத்தி விட்டுருவாங்க. போராட்டத்துக்கும் பட்டநாமத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா இந்த அண்ணாமலை வரவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் அந்த இதுலயே நீங்க வந்து அப்பட்டமா தெரிஞ்சுது. மதுரையில ஹைகோர்ட் வந்து அனுமதி கொடுத்து ஒரு மணி நேரத்திலேயே வந்து ஒரு மணி நேரம் தான், அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் எடுத்துடுங்க. அதுக்குள்ள மதுரையில வந்து ஒரு 20,000 பேருக்கு மேல கூட முடிஞ்சதுன்னா அது எப்படி சாத்தியமாச்சுது? அதுவே ஒரு பெரிய கேள்வி. அன்னைக்கு இவங்களுக்கு அது புரிஞ்சு போச்சு. முஸ்லிம்கள் வந்து படம் பார்க்கறது ஹராம், முடிஞ்சு போச்சா கதை. பாடல் இசைக்கிறது ஹராம். ஏஆர் ரஹ்மான் தான் பெரிய இசையமைப்பாளர். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் எல்லாம் பெரிய நடிகர்கள், இந்திய அளவில் பிரபலமான பெரிய நடிகர்கள் இவங்க எல்லாம். இந்த துர்கா வீட்டில் நடக்கக்கூடிய பூஜையிலையும் அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு இருக்கலாம். அதுல யாரையாவது கூட்டு பூஜை வைக்க வேண்டியதானே? அவங்களுக்கும் மந்திரம் எல்லாம் தெரியுமில்ல, பூஜை உள்ள மந்திரங்கள் எல்லாமே தெரியுது இல்ல. அவங்கள கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே? எதுக்கு குடிமி வச்ச பிராமணனை போய் கூட்டிட்டு தெரியுறாங்க, ஐயரை கூட்டிட்டு ஏன் அலையிறாங்க? முருகன் மாநாட்டில் போயிட்டு திமுக ஓட்டு போட்டா இவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா அங்க போறவன் திருப்பி திமுக பக்கம் ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் அவங்களுடைய. ஏன்னா புரிதல் வந்துடும்ல. எப்படி புரிதல் வந்த உடனே நம்ம வந்து அந்த ஓஹோ இப்படிதான் இருக்கோ, திமுகனா இவ்வளவு பெரிய மோசடி கட்சியா, சரி அப்ப இந்த இது வந்து இந்த இதுக்கு நம்ம எதிராக தானே இருக்கணும். திருப்பூரிக்கு நாய் ஒண்ணு இல்ல, திருமுருகன் காந்தி பேரை பாருங்கன்னா, திருமுருகன் பேர்லயே முருகன். இதெல்லாம் ரோட்ல என்ன கேட்டீங்கன்னா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. நம்முடன் இணைந்து இருக்கிறார் இயக்குனர் சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் வணக்கம் வணக்கம். முந்தைய வீடியோ பதிவிலேயே நம்ம பேசியிருந்தோம், சினிமாவை பற்றி பல தகவல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? சினிமா வேலையை தொடங்கி விட்டீர்களா? அதாவது வந்து முதல் நன்றி நான் உங்களுக்கு சொல்லணும். நானும் உங்களுக்கு சொல்லணும். நாரதர் மீடியா மூலமாகத்தான் இது சாத்தியம் ஆனது அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை நம்பி யாருமே பணம் தர மாட்டாங்க. உண்மையான விஷயமா தான். சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், கடன் அப்படின்னா நம்ம வீடு இருந்ததுன்னா வீட்டுக்கு பேரில் கடன் தருவாங்க. அது 5 லட்சமா இருக்கலாம், இப்போ 50 லட்சமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 லட்சமா கூட இருக்கலாம். அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதை ஒரு சூரிட்டின்னு ஒன்று போட்டு ஒரு இதை ஃப்ளெட்ஜ் பண்ணி அப்படி தான் வந்து தருவாங்க சினிமாவுக்கு. சினிமாவுக்குன்னா அந்த ப்ராஜெக்டை ஃப்ளெட்ஜ் பண்ணி வேணால் கடன் தருவாங்க. ஆனால் நாம் கேட்டது நிதி பங்களிப்பு, நிதி முதலீடு, லாப பங்கீடு அடிப்படையில் நம்ம முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாதி கிணறு தாண்டிட்டேன் இன்னைக்குள்ள நிலவரப்படி. கூப்பிட்டாங்க தென்காசி, 68 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அவங்க சொன்னாங்க போகணும், அக்ரிமெண்ட்டே வாங்க மாட்டேன்ட்டாங்க. அக்ரிமெண்ட் ப்ராப்பராக ரெடி பண்ணி ப்ரொடியூசர் தரப்பில் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு, அப்புறம் வந்து அவங்க கையெழுத்தையும் போட்டு, அதில் எல்லாமே எல்லா லீகலாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாமே அதில் ஃபில்லப் எல்லாமே போட்டு இதை கொண்டு போய் நான் வந்து அவங்களுக்கு, நானும் முரளிராம் சார் தான் போகணும். 2 பேரும் வேறு ஒரு இதுக்கும் போக வேண்டியது. அவங்க வர சொன்னது அவங்க சொல்லிட்டாங்க, முதல்ல சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி என்ன பண்ணாங்கன்னா போன உடனே பழம்லாம் கொடுத்தாங்க. அவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அனுமதி இல்லாமல் சொன்னால் தப்பாக போயிடும். பழம், ஆப்பிள் பழம், இன்னும் பழங்களெல்லாம் வச்சுருந்தாங்க, மட்டி பழமும் இதெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். அவங்க தம்பி, அவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான், அவங்க பிஸ்னஸ் மேன், அவங்களும் பக்கத்தில் இருந்தாங்க. அந்த அம்மாவும் இருந்தாங்க, பேசிகிட்டே இருந்தோம். திடீர்னு அதனால உடனே நேரே போனாங்க, எடுத்துக்கொண்டு கையில் கொடுத்துட்டாங்க 2 லட்சம் ரூபாய். அப்போ அது அந்த இதை கையில் கொடுத்த உடனே நம்ம இப்போ செக்கோ இல்லைன்னா எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் எதில் கொடுத்தாலும், இல்லை ஜிபே மூலம் தந்தால் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும். அதுதான் நம்ம அடுத்த பேசினதே அதான் பேசியிருந்தோம். அதுக்கு எல்லாமே சகலத்தையும் ரெடி பண்ணி 100 ரூபா பாண்டு பேப்பரில் இங்கேருந்து எல்லாம் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து இவங்க மைதிலி பேரில் தான் நம்ம கம்பெனியை பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ அவங்ககிட்ட ப்ராப்பராக கையெழுத்தையும் வாங்கிட்டு இங்கேருந்து அங்கே போய் அவங்ககிட்டையும் யார் கான்ட்ரிபியூட்டரோ அவங்ககிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே எல்லாம் கொடுத்துட்டோம். லாப பங்கீடு என்ன இது விஷயங்கள்லாம். அப்போ அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதில் ஒரு ஜெராக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஒரிஜினலாக அவங்ககிட்ட கொடுத்துடணுங்கிறது எங்களுடைய பிளானாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்படியே கையில் அதை ரூபாய் அந்த அமௌண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லை, அக்ரிமெண்ட்டை தொட மாட்டேன்ட்டாங்க. அது என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவை என்னங்க? நீங்கள் நேர்மையான ஆள், கரெக்டாக பண்ணுவீங்க. அவங்க சொல்லும்போது தான் நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துச்சு, உண்மையிலே வந்துச்சு. அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காலும் முரளிராம். அவருக்கு வந்து அவங்க மாவட்டம் வேறு இது. இப்போ அவருக்கு அதை பார்த்த உடனே அவருக்கே என் கூட நம்ம கூட ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள். அவருக்கே ஒரே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதை பார்க்கவே இல்லை, கையை தொடவே இல்லை. அப்படி தட்டி விட்ட மாதிரி அவங்க சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சுது. இது முதல் இது அவங்க இது பண்ணது. இதை தொடர்ந்து வந்து இந்த இதில் பார்த்து நாரதர் மீடியாவை பார்த்து அமெரிக்காவில் இருந்து ஒரு நண்பர் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் என்ன ப்ராசஸில் தான் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு நேரத்தில் கூட அக்கௌண்ட் இன்னமும் ஓப்பன், அந்த ஆக்டிவிட்டியில் இன்னும் வரல. எல்லாம் முடிஞ்சுது.
இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் பேங்க் தான். அப்போ வந்து ஏதோ ஒரு பேங்க்கில் வேணும் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், அது ப்ராப்பரான அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதில் எந்த விதமான பின்னாடியே தான் இப்போ சின்ன சின்ன இஷ்யூ கூட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அதை முறையாகவே எல்லாம் பண்ணிட்டு வரோம். அப்போ அதில் போனோடனே அதில் ஏதோ ஒரு சின்ன குறி போட்டுட்டாங்க. அதனால ஒரு நாள் பழையபடியும் தள்ளி போகுது. அமெரிக்காவிலேருந்து பேசின நண்பர் வந்து அவங்க பேரும் வேண்டாம், அவங்க 10 lakhs நான் வந்து கொடுத்துறேன். அடுத்த வந்தது காலேஜ் தான். அப்புறம் வந்து 1 lakhங்கிற அடிப்படையில் வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக காண்டக்டில் இருக்கக்கூடிய ஆள் நிறைய பேர் அதில் இருக்காங்க பட்டியலில். அவங்க யாரையுமே நான் இன்னும் தொடர்பே கொள்ளலை, முடியலை. இதுக்கு இடையில வந்து இவங்க மூலமாக வந்தது. ராமநாதபுரத்துலேருந்து ஒரு ரிட்டையர்டு தாசில்தார் ஒருத்தங்க வந்தாங்க, பாம்பேலேருந்து ஒருத்தங்க வந்தாங்க, அப்புறம் வந்து இங்கே இப்போ நியூ பெருங்களத்தூர் அங்கே இருந்தவங்க 80 வயசு நேற்று செக்கை கையில் கொடுத்து விட்டுட்டாங்க 1 lakh. இது மாதிரி 1 lakh 2 lakh இந்த மாதிரி பட்டதில் நிறைய பேர் வந்து அஷூரன்ஸ் கொடுத்து நீங்கள் எப்போ வந்து இது ரெடி ஆகுதோ சொல்லுங்கள் பண்ணிடலாம். நம்ம எதிர்பார்த்தோம் 5000 கொடுத்தாலும் உங்களுக்கான இது நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி 10,000 ஒருத்தங்க வந்து அவங்க என்னுடைய இதுக்கே வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் இப்போ அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அவங்களும் யூஎஸில் இருக்காங்க. ஒரு அம்மா அவங்க இந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதனால் என்னுடைய பட்ஜெட்டுக்கு தேவையானதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி நெருங்கி இப்போ இவங்கெல்லாம் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த அமௌண்ட் வந்து நெருங்கி வந்துட்டு இப்போ நான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மகத்தான இது சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான், நீங்கள் ஒரு மகத்தான காரியத்தை முன்னெடுத்தால் பணம் தண்ணீரை போல் தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் செய்கிறது நேர்மையாக, உண்மையாக, வெளிப்படையாக, இந்த ஏமாத்து வேலை எத்தோழித்தனம்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா, உங்கள் மேலே நம்புனாங்கன்னா இது தருவாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் நேற்றுக்கு வாங்கி செக் கொடுத்தவங்க 80 வயசுக்கு மேலே, அவங்க என்ஜினியராக இருந்தவங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம 5000 கொடுத்தா, ஒரு ஆள் 5000 கொடுத்தா கூட பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்தப்ப, நீங்கள் அக்ரிமெண்ட்டே எதுவுமே கொடுக்க வேணாங்க, நீங்கள் பிடிங்க காசை, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காங்கன்றது அப்போ சொல்கிறது தான். அங்கே தென்காசி நான் சொன்னது அவங்க 68 67 வயசு அந்த மாதிரி. அது அம்மா. இதில் அவங்க பிரதர் எல்லாம் இருக்காங்க. அவங்க யாரும் அப்போஸ் பண்ணல. இவங்க நேற்றுக்கு அவங்க பேரை சொல்ல முடியாது, யாருக்கு பேரையும் நம்ம சொல்கிறது சரியாக இருக்குது, அதனால நான் சொல்லாமல் இருக்கேன். நேற்றைக்கு கொடுத்தவங்க அவங்க ஒரே மக, அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க. அவங்க யார்கிட்டையுமே அவர் கேட்கவே இல்லை. அவங்க கேட்கவே இல்லை, சொல்லிட்டாரு கேட்கலன்னா. ஆனால் பின்னாடி இப்படிலாம் பண்ணணுங்கிறத நம்மகிட்ட சொல்லிட்டாரு. அக்ரிமெண்ட்டை நான் என்ன சைன் பண்ணி நான் கொண்டு வரேன். ஏன்னா செக்கு அவங்க செக்கு கொடுத்துருக்காங்க, இந்த செக்கு நம்பரு எல்லாமே போட்டு ப்ராப்பராக நான் கொண்டு கொடுக்கணும். அதை நான் ஒரு 2 நாளையில் நாங்கள் போய் பார்ப்போம். இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க வேறு ஒரு சில விஷயங்கள் அதையும் நாங்கள் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சினிமா துறையை நம்பி 10 லட்ச ரூபா, அது 10 லட்ச ரூபா அவங்க வந்து அவங்களே திருப்பியே ஃபோன் பண்ணார். பிரதர் என்ன கண்டிஷன், என்ன அப்டேட் ஏதாவது உண்டுமான்னு திருப்பி எனக்கு மெசேஜ் அனுப்பி அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன். அந்த அளவுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்து அதோட கூடுதல் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். நமக்கு அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயமா தான் நான் பார்க்குறேன். எனக்கு நம்ம உண்மையிலே வெளிப்படையாக தான் நான் பேசுகிறேன். அவங்க என்னதை என்கிட்ட கேட்டார் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபண்டு ரைஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு போதுமானது, நீங்கள் எதிர்பார்த்த ஃபண்டு வந்துட்டுரா எப்படின்னு கேட்டார். இல்லை, நான் இப்போ தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் இவ்வளோ தாரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை ஞாபகத்தில் இருந்ததெல்லாம் நான் சொல்லிகிட்டே வந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளை நான் சொல்கிறேன், அவங்களையும் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். இது அந்த 10 லட்ச ரூபாய் சொன்னால் அந்த அப்போ என்ன ஊர் பேரை சொல்லிவிடுவேன். ஆனால் அது அவங்க என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பேசும்போது பேச்சு வைக்கிற ஏதோ சொன்னால் பேரெல்லாம் சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுத்துடுவீங்க? எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க. சினிமா வந்து ரிஸ்க்கு தானே. இப்போ ஒரு ரிஸ்க்கான துறையில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே காரணம் நாரதர் மீடியா, நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டவங்க நேர்மையானவங்க, இவங்க போய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அப்போ அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறது தான் இது. யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. க்ரௌட் ஃபண்டிங்லேயே பல மெத்தட் இருக்குது. நாங்கள் இந்த மெத்தடில் நாங்கள் போனோம், எங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு, அதனால் இந்த மெத்தடில் நாங்கள் போனோம். ஆனால் ஒரிஜினலாக க்ரௌட் ஃபண்டிங்கிறது வேறு இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆன்லைன்லேயே இருக்குது. அதிலே போய் இதெல்லாம் பண்ணணும். அதில் வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 100 5000 ஏதோ விருப்பப்பட்டதை போடுவாங்க. அதுலேயும் கூட நீங்கள் செய்கிற அந்த விஷயத்தை பொறுத்து தான் தருவாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, அது கோயில் திருப்பணிக்காக அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த கோவில் அதில் உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு அவங்களால முடிஞ்ச இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதில் வந்து இதெல்லாம் ஷேரிங்லாம் கிடையாது. அது ஒரு நன்கொடை வரக்கூடிய மாதிரி தான். இது வந்து அப்படி இல்லை. இப்போ அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். என்ன லாபத்தில் என்ன ரேஷியோ பெர்சன்டேஜோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். நெட் ப்ராஃபிட்லேருந்து கொடுக்க போகிறோம். மொத்தத்தில் வர்றது எவ்வளவோ அதில் செலவெல்லாம் கழிச்சிட்டு மிச்சத்தை நம்ம கொடுக்க போகிறோம். அதில் இவன் கரெக்டாக செய்வான்னு நம்புறாங்களா. அதுக்கு பிறகு நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது என்கிட்ட சொல்கிறவங்க என்ன சொல்கிறேன், நீ இதை வச்சு பண்ணுங்க, படம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல சக்ஸஸ் ஆகும். கதை கேட்கல,
ஒருத்தங்க கூட இது வரைக்கும் நீ என்ன கதையை படமாக பண்ண போகிறீங்க, யாரை ஹீரோவை போட போகிறீங்க, இல்லை யாரை ஹீரோயினை பண்ண, நம்ம சொல்லிட்டோம் கதாநாயகி ஓரியன்டட் சப்ஜெக்ட், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்து ஒரு அதாவது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ண போகிறோம். அந்த கண்டிப்பாக அது விவாதம் வரும், விவாதிக்கப்படணுங்கிறத நோக்கமே கண்டிப்பாக ஒரு வெளியே வரும்போது விவாதத்துக்குள்ளாகும், விவாதிக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுகோலாக அமையுங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ ஆனால் அதை கேட்கவே இல்லை, யார் ஆர்டிஸ்ட்னு கேட்கல, கேமராமேன் யாருன்னு கேட்கல. லோ பட்ஜெட்னு சொன்னால் நான் பெரும்பாலும் புதுசாக தான் பண்ண முடியும், அதான் சாத்தியக்கூறு. இருந்தாலும் அதையே கேட்கணும்ல, கதையை கேட்கலாம், காமெடி இருக்கான்னு கேட்கலாம், ஃபைட் இருக்கான்னு கேட்கலாம், இல்லைன்னா இந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கா, எப்படி என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்கலாம், இல்லைன்னா சில யோசனைகளை சொல்லலாம், நீங்கள் இந்த மாதிரி யோசிங்க, இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் பணமே தராத 1-2 பேர் யோசனை சொன்னாங்க. நான் 21 வருஷம் சினிமா துறையிலே இயங்கிட்டு இருக்கேன், எனக்கு யோசனை சொன்னாங்க. ஆனால் அவங்க சினிமா துறை கிடையாது, படம் பார்க்குறதோட அவங்க வேலை முடிஞ்சுது. சினிமாவும் அரசியலும் யார் வேணாலும் பேசலாம். அப்போ அதை நம்ம குறையாக சொல்லலை, அப்படி தான் இருக்காங்களே ஒழி. இதில் பணம் தந்து இன்னும் இதில் முதலீடுன்னு சொல்லி உள்ளே வந்தவங்களே யாருமே இப்போ கேட்கல. உண்மையிலே எனக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் நம்ம முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக இதை செய்து ஆகணுங்கிறது என்னுடைய இது. இப்போமா நான் அதில் உறுதியாக அரசியல் பற்றி பேசாமல் போகிறதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம், முக்கியமான காரணம். அந்த டைமை நம்ம இதுக்கு செலவு பண்ணணும்னு நினச்சி முடிவெடுத்தோம். அது கரெக்டாக எனக்கு நடந்துட்டு இது வரைக்கும் நடந்துட்டு. மிச்சம் மீதி உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள்லாம் சொல்லலை, ஏன்னா இப்போ தானே வந்திருக்கும், நீங்கள் ஊருக்கு போயிட்டியா, அதான் விஷயம். அதனால நான் அதுக்கு இடையில சந்திச்சிருக்கலாம். நான் தென்காசி விட்டு நான் வந்தேன், நீங்கள் அதுக்கு இடையில ஊருக்கு போயிட்டியா, இப்போ தானே வந்திருக்கும். ஆனால் கால சூழ்நிலை அமையணும் இல்லைங்களா. ஆனால் நல்ல நம்பிக்கை. வெளியே வந்தோடனே வார்த்தை சொன்னது முரளிராம் அவர்கள். அவர் சொன்னது சார் சொன்னதே எது சொன்னார், கணேசன் படம் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. ஒரே வார்த்தை. அந்த அம்மாட்ட அந்த 2 லட்ச ரூபா அசூரன்ஸ் அதை சொல்லி அதை கொடுத்தாங்களே, அந்த கொடுத்து அதை வேற, அது ரூபா கூட 2வது விஷயம் தான். அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை பார்க்கவே இல்லையே. நாங்கள் தான் ஃபைலில் போட்டு அதை ஒரு இதை அப்படி எடுத்து நான் தான் அப்படி கையில் கொடுக்க வந்தேன். இல்லை அதை விட அவங்க பிரதர் சொன்னார், அவங்க தம்பி சொன்னார், இல்லை அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, அக்கா கொடுக்கணும்னு சொன்னவங்க கொடுத்தோம், அவ்வளோதான். ஒரே வார்த்தை. என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தங்க 1 லட்ச ரூபா நான் இப்போ சினிமாவுக்காக இந்த மாதிரி ஸ்ரீனப்பா கணேசன், விஜய் சின்னசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதை தயாரிக்க போகிறாங்களாம், அதுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுக்கலான்னு இருக்கேன்னு யாராவது ஒருத்தங்க அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள்கிட்டையோ பையன்மார்கிட்டையோ இல்லைன்னா தம்பி அண்ணன் அப்படிப்பட்ட சகோதரர்கள்ட்டையோ சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, உனக்கு வேறு வேலை இல்லைன்னு கேட்பேன். யதார்த்தமாக நான் பேசிட்டு இருக்கேன், உண்மை. அப்போ அதை தாண்டி அவங்க எதுவுமே செய்தால் நல்லது செய்வாப்பா, இவங்க ஏமாற்ற மாட்டாங்கப்பா, அப்படி ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம பெரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. நம்ம திருமணம் கடந்த உறவு நம்ம காட்ட போறது கிடையாது, அது செய்ய மாட்டோம். லவ் ஜிகாத் நம்ம இது அந்த இதை வளர்க்கறதுக்கான இது பண்ண போறது கிடையாது, சாதியை இதை காட்ட போறது கிடையாது. உண்மை பேசும், அதான் உண்மை. தேசம் தெய்வீகம் உள்ளதை உள்ளபடி. பக்தி படம் கிடையாது, சமூக கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட படம் தான். பக்தி கிராமிய சப்ஜெக்ட், இது கிராமிய இதை தான், அதாவது கிராமத்து, அதாவது வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படி எடுத்துடுங்க. கதைக்களம் வில்லேஜ் தான், அதில் தான் நடக்கிற கதையை தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அவ்வளோ எத்துவழித்தனம் பண்ணாங்க, அப்படி உடச்சி காணிக்கிற மாதிரி தான் அந்த கான்செப்ட். அப்படி தான் போகும். கடைசியில் வரும்போது தான் அது தெரியும், எவ்வளோ பேர் இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டு அலைகிறாங்கன்னு தெரியும். இதை அதை உடச்சி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது நம்ம சொல்லிவிடுவோம். அதை சொல்கிறேன். அந்த மாதிரி அது அந்த முதல் பேஸ் பணம் தான். பணம் இல்லாமல் இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போனால் தான் நான் அந்த ஷெடியூலை முடிச்சுட்டாவது வர முடியும். அப்போ கிட்ட நான் நெருங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப ஒரு தைரியம் என்ன பரவாயில்ல. ஏன்னா எனக்கு இந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்டலாம் பண்ணவே இல்லை. ஆமாம், அவங்களெல்லாம் நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட தான் போய் பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ப மாட்டாங்க. நான் சில பேர்லாம் நம்புவாங்களான்னு தெரியல. என்னென்னா நான் பேசுகிறப்ப வட்டத்தில் இருக்க பெரும்பாலும் நான் சொன்னால் நம்ப தான் செய்வாங்க. நம்ம போய் சொல்லலை, இது வரைக்கும் போய் சொல்லலை, இனிமேல் சொல்ல மாட்டேன்னு நம்பிக்கை தான். அதனால் நம்ம அவங்ககிட்ட இதை காணிச்சா அவங்க சரியாக தான் இருக்கும். இதனால் அக்கௌண்ட்டில் எல்லாம் கொண்டு முறைப்படி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம குறிப்பிட்ட ஆட்களை பார்க்கும்போது இதுதான் நிலவரம். அதனால் நீங்கள் என்ன நம்பாண்டாம் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு பாருங்கள், இதுதான். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நம்ம கேட்குறது அப்படி தான் கேட்குறோம். அன்றைக்கி சொன்னோம்ல, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். யாரையும் நம்ம கம்பல் பண்ணி, அவங்க சூழ்நிலை நமக்கு தெரியாது. அப்போ அதில் அவங்கள தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் கொட்டாரம், 5 கிராமத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதில் பாம்பேயில் சொன்னவரெலாம் 15ஆம் தேதி எனக்கு நான் சீட்டு போட்டிருக்கேன், 15ஆம் தேதி பிடிப்பேன், 18ஆம் தேதி ரூபா தந்துடுவாங்க.
நான் வந்து கோயில்பட்டிக்கு போனோம், ஒரு ஊரே சொல்லிட்டேன், கோயில்பட்டிக்கு போனோம். இந்த வீடியோ கூட அவர் பார்ப்பார். கோயில்பட்டிக்கு போனோம், சென்னையில் வந்து இறங்குவேன், இறங்கி நான் உங்களை பார்ப்பேன், பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எக்மோர் சென்ட்ரலில் இறங்குவேன், உங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து எக்மோர்லேருந்து அடுத்து எங்கள் ட்ரெயினில் நான் வந்து கோயில்பட்டி போய் இறங்கிடுவேன். இதான் என்னுடைய ப்ரோக்ராம் அப்படின்ட்டாரு. டிக்கெட் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எந்த இதையும் கேட்கவே இல்லை. நீ வந்து அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், அது வேறு. அந்த மாதிரி தான் இது. அதனால் வந்து வேகமாக அந்த இதை நோக்கி நம்ம நெருங்கி வந்துட்டோம். இதையும் நம்ம முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு, அதனால் இன்னொரு கொஞ்சம் இருக்குது. அதனால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஒரு 5000 10,000 இல்லைன்னா 2000 1000 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2000 1000னா நம்ம அதுக்குள்ளே அந்த ரெசிப்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பிளான் தான் இருக்குது. அதுக்கு நம்ம 100 ரூபா பாண்டு பேப்பர்லாம் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன். ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வந்தோன்னா நம்ம அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ்லேயே நம்ம இதில் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோமோ அதை இதை பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஐடியா. அதில் எல்லாமே அக்கௌண்டபிள் தான், எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் வரும். முடிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும். இந்த நம்ம ஒரு பெரிய இதை நோக்கி போகிறோம். நமக்கு எனக்கெல்லாம் வேற இலக்கே கிடையாது. இலக்குன்னு என்னது, தேசம் தெய்வீகம், இதுதான் இலக்கு. நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்க கையில் எடுத்து. சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட இதை எடுத்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான். குழந்தை கிடையாது, இருந்த குழந்தை இறந்து போச்சுது, அது வேற நம்ம அது இல்லை. அப்போ நான் வந்து இன்னொருத்தருக்கு சம்பாதிச்சு வைக்கணும், கருணாநிதி மாதிரியே, இல்லைன்னா இன்னொருத்தர் கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கணும்னு எனக்கு அது எதுவுமே கிடையாது. டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஒரே ஒரு 2 பேர், நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம். இந்த 2 பேர் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை ஒரே ஒரு வீடு தான், அவ்வளோதான். நான் சம்பாதிக்க வேண்டியது வாழ்க்கையில். அதுக்கு மேலே நாங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தேவை, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். நம்மளை சார்ந்தவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ நம்மள்கிட்ட இருந்தால் உதவி பண்ணலாம். இப்போ நம்மளால முடிஞ்சுன்னா 1000 500 இந்த மாதிரி யாருக்காவது உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் போகும். அது நம்மளுடைய ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்க. ஏதாவது ஒன்று நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் செய்ய தான் செய்கிறோம், முடிஞ்சதே செய்கிறோம். இப்போ இருக்கிறதுல இதே கணக்கில் நம்ம போவோம். ஆனால் அடுத்து நம்ம என்ன செய்வோம், இதை மாதிரி இன்னொரு 5 ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் இலக்கு. அடுத்து அந்த 5லேருந்து இன்னொரு ஏறதான் எனக்கு இலக்கு. அதுதான் அது ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 3-4 வருஷத்தில் அதை அச்சீவ் பண்ணணுங்கிறது என்னுடைய டார்கெட். முடியாது, நம்மளால முடியாதுன்னு இன்னொருதனால எப்படி முடியும்? அதானே இதுல வந்து அந்த இதை வந்து இந்த மீடியா இதுல இருந்து அடுத்த நோக்கி அந்த அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்து அமைப்புகள் இல்லை தேச சிந்தனை உள்ளவங்க வந்து பெரும்பாலும் வந்து சினிமாவை வந்து ஒதுக்கிடுவாங்க, புறந்தள்ளிடுவாங்க. அதுதான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை சொல்றாங்க, அந்த வருஷத்துக்கு அப்புறம் நான் படமே பார்க்கறது இல்லை. எப்படி சன் டிவி நான் இப்பெல்லாம் பார்க்கறது இல்லைன்றாங்களோ அந்த மாதிரி நான் இப்போ சினிமாவே போய் பார்க்கறது இல்லை. அது தேவையில்லாத வந்து கருத்தை நம்ம மத்தியில திணிக்கிறாங்க. அதாவது இதுதான் வந்து இந்த திராவிடிய மகன்கள் வந்து கையில் எடுத்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1967 அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு சினிமாவும் ஒரு காரணமாக தான் இருந்துச்சு, எம்ஜிஆரும் ஒரு காரணமாக தான் இருந்தார். அவர் சினிமா தானே. அப்போ அதே மாதிரி அண்ணாதுரை வசனம் எழுதிட்டு இருந்தார், கருணாநிதி கதை வசனம் எழுதிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அப்போ அந்த சினிமாங்க இந்த துறையை நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. ஸ்டாலின் அவர் படம் நடிச்சிருந்தாரு, உதயநிதி அவர் ஆமா ஒரு அங்க மூஞ்ச கட்டி தானே இங்க வந்தாரு. அங்க சக்சஸ் ஆனாரா இல்லையா வேற கதை. ஆனா அந்த முகத்தை கொண்டு சேர்த்தது அவருக்கு வந்து சினிமா தான் கிடைச்சது. அந்த பெரிய திரை தான் வந்து அவருக்கு முகத்தை கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துது. அது ஒரு கல் ஒன்று கண்ணாடியெல்லாம் நல்ல வெற்றி படம் தான், நம்ம ஒத்துக்கணும். அப்போ இந்த துறையை வந்து நாம நிராகரிச்சுட்டு போனோம் அப்படின்னா, அங்க நம்முடைய பங்களிப்பு இல்லை அப்படின்னா அது வேற நமக்கு எதிரான கருத்தை தான் அது விதைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அதான் செய்துட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து துறை வந்து பொதுவானே தானே. 100க்கு 85 பேர் இந்துக்காரன் இருந்து விட்டு இந்த 15 நீங்கள் இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை பாருங்களேன். முஸ்லீம்கள் வந்து படம் பார்க்கறது ஹராம், முடிஞ்சு போச்சா கதை. பாடல் இசைக்கிறது ஹராம். நீங்கள் ஆப்கானிஸ்தானத்தில் எடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க அதான் கரெக்டான அவங்க நிலைப்பாடு அதுவாக இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயும் நீங்கள் அதை தான் போதிக்கிறாங்க. இங்கே வந்து ஜமாத்துலலாம் அவங்க வந்து மத குருமார்கள் எல்லாம் முஸ்லீம் மத குருமார்கள் போதிக்கிற விஷயமே வந்து படம் பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, இந்த சினிமாவுக்கு இது பண்ணக்கூடாது, எல்லாமே அதை சொல்கிறாங்க. ஆனால் இசையமைச்சா தப்பு இல்லைங்க. எனக்கு இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. ஏஆர் ரஹ்மான் தான் பெரிய இசையமைப்பாளர். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் எல்லாம் பெரிய நடிகர்கள், இந்திய அளவில் பிரபலமான பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம். இங்கே நீங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்தாலும் அமீரில் இருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா இப்போ முஸ்லீமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்லேருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை நீங்கள் உள்ள இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் இவங்க யாருமே வந்து இவங்க மத ரீதியாக எடுத்தீங்கன்னா அவங்க அதில் படம் பார்க்கக்கூடாதுங்கிற கூட்டத்தில் தான் இருக்காங்க. கிறிஸ்தவங்களை எடுத்தாலும் அதே கட்டத்தில் தான் வரும். அதில் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நல்லா எல்லாம் அதில் கொஞ்சம் ஆழமான புரிதல் எல்லாம் உண்டு. ரோமன் கேத்தலிக் இருக்குல்ல, அதில் இருந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் அது அந்த நிலவரம் ஏன்னா எங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எனக்கு தெரியுங்கிறனால சொல்கிறேன். சிஎஸ்ஐயில் ஒரு 75% படம் பார்க்கக்கூடாதுன்னு போதிச்சிட்டாங்க. பெந்தகோஸ்தே சுத்தம்.
அன்னைக்கு நகையும் போடக்கூடாது, ஒன்றும் போடக்கூடாது, அது வேற மாதிரி கேட்டகரியில் இருக்கும். அது வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இது. அதில் அவங்க சுத்தமாக அதை பார்க்கவே கூடாது. மோகன் சிலாசரஸ் மாதிரியான இந்த மத வியாபாரிகள் அவங்க சுத்தமாக தேர்ந்த ஆனால் அவங்க டிவி நடத்துறாரு. நீ படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் டிவி எப்படியா ராஜா நடத்துறான்னு கேட்க முடியாதுல்ல, யாரும் கேட்கல. ஆனால் நடத்துகிறாங்க, யதார்த்தமாக சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து இந்த துறையில் நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுங்கிறதுல இருக்காங்க. அப்போ நம்ம 100க்கு 15 பேர் தான் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15 பேர் வரைக்கும் தான் தோராயமாக வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்க வாய்ப்பு. அப்போ 100 பேர்னு எடுத்தீங்கன்னா 100 பேரில் அவங்க 15 இருக்கதாவே எடுத்தால் கூட இந்த 85 பேர் படம் பார்க்க போனால் மட்டும்தான் படம் வெற்றி படமாகும். அப்போ இந்துக்கள் படம் பார்த்தா தான் அந்த படம் வெற்றி படம் ஆகும். எந்த படமாக இருந்தாலும் சரி தான். அதுக்கு வந்து பார்க்கணும்னா இந்துக்காரன் வந்து படம் பார்த்தா தான் அந்த படம் வந்து வெற்றி படம் அமைங்கிறது உறுதி. அதான் உண்மையும் கூட. இந்த 85 பேர் 15 பேர்லையும் படம் பார்க்க எத்தனை பேர் வராங்கன்னா 1 பேரோ 2 பேர் தான் வர வாய்ப்பு இருக்கும். நான் இப்போ சொன்ன ரேஷியோ படி போனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அதிகமான பேர் இந்துக்காரன் 100 பேர் படம் பார்க்குறான் அப்படின்னா இல்லை 98 பேர் இந்துக்காரனாக தான் இருப்பான். 2% தான் கிறிஸ்டினும் முஸ்லீமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழ் சினிமா என்ன கதை பேசிட்டு இருக்கு? பிராமண துவேஷம். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நான் அதை அழுத்தி சொல்கிறேன்னா காலங்காலம் அதை செய்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல பட்டையை போட்டுட்டு இப்படி ஒரு இதை போட்டால் அவன் தான் வில்லனாக இருப்பான். இல்லைன்னா இப்படி பட்டையை போட்டு வச்சிருப்பான், ருத்ராட்சம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அவன் தான் நான் என்ன வில்லனா? அப்போ ருத்ராட்சம் போடுறவன் யாரெல்லாம் பக்தியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே வில்லன் தான். வில்லன்னா அப்படிதான் இருப்பான். பக்தியா இருந்தா அவன் நல்லவனா இருக்க மாட்டாங்கிற மாதிரி தானே அதானே அந்த இதை நம்ம சொல்ல வராங்க. நம்ம குழந்தைகளுக்கு அதுதானே போதிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, புரிதல் கிடையாது. சின்ன வயசுல இருக்கும்போது புரிதல் இருக்காது. நம்மளும் சின்ன வயசுல கடந்து தானே வந்தோம், நம்ம புரியாம தானே இதெல்லாம் கேட்டுட்டு வந்தோம். அப்போ இதெல்லாமே அதே மாதிரி மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது, அதே மாதிரி இந்த ஆரிய திராவிடங்கிற மாதிரி இல்லாத கதைகள் எல்லாம் பேசுறது. நீங்க வந்து என்னெல்லாம் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பிரிவினை மதத்தை தூண்டும். இப்போ பிராமணனை வந்து எதுக்கு டார்கெட் பண்றாங்க? சும்மா இந்த விவாதம் வந்ததுனால பேசுறேன். எதுக்கு டார்கெட் பண்றாங்க? கோவில் வழிபாடு இதோட அந்த பிராமண சமுதாயம் வந்து நெருங்கி நிற்கிதே இல்லை. நீங்க அந்த பிராமணனை மட்டும் அந்த கோவிலேருந்து வெட்டி விட்டுறீங்கன்னு வச்சிருங்கன்னா கோவிலை அழிச்சிடலாம். இவள் வந்து சொல்லிட்டு அலையிறாங்க. இந்த அறத்துறை இருக்கிறது அங்கதான். சேகர் பாபு இன்னைக்கு என்னத்தை சொல்லிட்டு அலையிறாரு? பகுத்தறிவு ஆட்சி என்ன இல்லாம புடலங்க ஆட்சின்னு பேசிட்டு இருக்காரு. என்ன நோக்கம் அவங்களுக்கு? அந்த வழிபாட்டு முறையே சீரழிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்கு வந்து தடையா இருக்கதே பிராமணன் தான். நிறைய கதை சொல்ல முடியும், நிறைய உண்மைகளையும் சொல்ல முடியும். சுதந்திர போராட்டத்துல அதே கதை தான் நடந்திருக்கு. அதனால இந்த பிராமணன் நீங்க வந்து பிராமணன் சொன்னா மற்றவங்க கேட்பாங்க. அதான் பிரச்சனை. நீங்க திருமாவளவனை ஏத்துக்கிட்டு இல்ல தீகா கும்பலே இருக்கட்டு. அதுல ஒரு சொன்னா ஸ்டாலின் அவரே கேட்பாரு, கருணாநிதி அவர்களே கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு நல்ல இன்னொரு கதை, ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுறேன். 200 பேருக்கு மேல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற கேட்டகரியில் ஒரு 200க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்களை உருவாக்கிட்டாங்க. சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நிறைய கோயில்கள் எல்லாம் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இந்த துர்கா வீட்டில் நடக்கக்கூடிய பூஜையில ஏன் அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு இருக்கலாம்? அதுல யாரையாவது கூட்டு பூஜை வைக்க வேண்டியதுதானே? அவங்களுக்கும் மந்திரம்லாம் தெரியுமில்ல, பூஜை உள்ள மந்திரங்கள் எல்லாமே தெரியுது இல்லை? அப்போ அவங்கள கூப்பிட்டு பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு குடிமி வச்ச பிராமணனை போய் கூட்டிட்டு தெரியுறாங்க? ஐயரை கூட்டிட்டு ஏன் அலையிறாங்க? அவ்வளவுதான். இதுதான் தீக்காக்காரனா இருந்தாலும் அவன் வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு ஐயரை கூட்டிட்டு வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதணுங்கிறதான் எதிர்பார்க்கணும்னு தவிர தமிழ்ல நீ சொல்லுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வந்து திருமாவளவனுடைய இதை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தம்பிகளாக இருந்தாலும் சரிதான், எந்த கட்சியில் உள்ளவங்களாலும் இருந்தாலும் சரிதான். கிரக பிரவேசமாக முறைப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது ஐயரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணமாக ஐயரை வச்சு பண்ணாதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதை தான் செய்கிறாங்க. அப்போ இது அவ்வளவுமே பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அவங்க வந்து பொய் சொல்ல கடவுளுக்கு பயந்தவங்கிற பேர் அப்போவே வந்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அதுபடி மனசாட்சிக்கு பயந்து அவங்க நடக்கிறாங்க. இந்த 1-2 ஆட்களை விட்டுருங்க, அது எல்லா சமுதாயத்திலும் இருக்க மாதிரி அங்கேயும் இருக்கும். இந்த எஸ்வி சேகர் மாதிரியான சில கேடுகட்ட ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள கணக்கில் சேர்க்காதீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், இதில் வந்து அவங்க இருக்காங்க. அப்போ அவங்கள நீங்கள் வெட்டி விடணும். அப்போ வெட்டி விடணும்னா ஒரு 60-70 வருஷமாக போராடி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஈவேராவிலிருந்து ஆரம்பித்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. சினிமா மூலமாக இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வன்மத்தை கக்கிட்டே வராங்க. முதலமைச்சருடைய மருமகள், துணை முதலமைச்சருடைய மனைவி கிருத்திகா, இவங்க வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணாங்க. காதலிக்க நேரம் இல்லை, கடைசியாக வெளியே வந்த படம் தான். எல்லா தியேட்டர்லையும் ரெட் ஜெயிண்ட் கணவர் தான், துணை முதலமைச்சர் தான் தயாரித்து அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கதாநாயகி வந்து பிராமணி கதாநாயகி, அவங்க அம்மா அப்பா இவங்க பிராமண சமுதாயம். இந்த கதாநாயகி என்ன செய்யறேன்னா வீட்டுக்கு உள்ளால ரூமில் கதவை அடைச்சி போட்டுட்டு உள்ள தண்ணி அடிக்கிறா, சிகரெட் அடிக்கிறா. என்ன சொல்ல வராங்க அவங்க நோக்கம் என்ன நீங்க யோசித்து பாருங்க. அதே மாதிரி அந்த கதாநாயகியுடைய அம்மா கேரக்டர் எடுத்து தெரியுமா? லட்சுமி ராமகிருஷ்ணன். அது ஒரு பிராமண பெண்ணு தான். அந்த அம்மாவுக்கு அறிவு வேண்டாமா? இது
நம்ம உங்கள் சமுதாயத்தை தான் இழிவுபடுத்துகிறான். அதுக்கு தான் அவங்க வைக்கிறாங்க. பிராமண சமுதாயத்தில் உள்ள எல்லா பெண்களும் இதை மாதிரி தான் வந்து அதில் வேறு டைலாக் வேறு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து உடல் உறவெல்லாம் வச்சுக்கிட்டேன்லாம் டைலாக் வச்சுருப்பாங்க. அப்போ படம் ஓடலை, அது வேற கதை. ஆனால் அந்த கதை என்ன சொல்ல வருது, பேடு கேர்ள் என்ன சொல்ல வந்துச்சு. அப்போ இது இல்லாத மாதிரி இன்னும் இந்த அன்னபூரணி என்ன சொல்லிச்சு, என்ன கதையை பேசுனாங்க. இப்படி வந்து அவங்க அதை திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. ஒன்று வந்து ஏதோ ஒரு டைரக்டர் அப்படி யோசித்ததில் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு, அப்படி எதுவுமே கிடையாது. திட்டமிட்டு இதை செய்யணும், அதுக்காக வேண்டி செய்கிறாங்க. ஒரு சிலுவையை காட்டினாலும் இல்லை ஒரு கன்னியாஸ்திரியை காட்டினாலும் அதை புனிதமாக காட்டுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒருத்தன் போராடுறான்னா பட்டநாமத்தை போட்டு இழிவுபடுத்தி விட்டுருவாங்க. போராட்டத்துக்கும் பட்டநாமத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா காவி துண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இதனால தான் நமக்கு வந்து அந்த துறையை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இறங்கணும். எல்லாத்துக்கும் பொதுவான துறை தானே. அதுவும் இவ்வளவு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த நாம எதுக்கு யோசிக்கிறோம்? அடித்து விளையாடுவோம், அவ்வளோதான். வர்றது வரட்டும், நம்ம இழப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. தடைன்னு இருக்கக்கூடியவங்களே வந்து அதை உடைச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி தடைகளே இல்லை. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெறுறதுக்கு இமயமலை உயரத்துக்கு இருக்கு. நம்ம ஏன் பயப்படணும்? அப்படி ஒரு முடிவு எடுத்தால் தான் நம்ம சில விஷயத்தை எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் தேவையோ, கேரளா தேவையோ, அது மாதிரி இப்போ நீங்க எடுக்கக்கூடிய கதைன்றது தமிழக காலத்துல அது தேர்தலுக்கு முன்பாக இது வந்து கண்டிப்பா வரணுங்கிறது என்னுடைய இது. அதனால அதை நோக்கி போறோம். அதோட இது ஒன்று ஒரே ஒரு படத்தை எடுத்து உடனே போல எல்லாம் திருந்திட்டு இல்லைன்னா மாறிட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த படம் ஒரு பிள்ளையர் சொல்லி போடுற மாதிரி இருக்கும். இந்த படம் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். இதுக்கு பிறகு பயணம் ஒரு நீண்ட பயணமாக தான் இருக்கும். இதன் நோக்கம் முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே இதுக்கு வந்து பங்கெடுக்கணும். எல்லோருடைய கூட்டு முயற்சியில் ஊர் சேர்ந்து தேர் இழுத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணணும், உதவணும், நிதி உதவி பண்ணணும், பங்கெடுக்கணும். அப்படி எடுத்துடுங்க. பங்கெடுத்து நம்ம இதில் உள்ள லாபத்துலையும் நம்ம பங்கெடுத்து நம்ம போவோம். கண்டிப்பாக நீங்கள் உதவணும். நம்பர் சொல்கிறேன். இப்படி வாய்ப்பு உள்ளவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்ன தொடர்பு கொள்ளுங்க? 9092345641 900923456441. தயவு செஞ்சு நடிக்கிறதுக்கோ இல்லை என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டோ இல்லை வேற எந்த இதுவுமே இப்போதைக்கு ஃபோன் பண்ணாதுங்க. அதுக்காக வேண்டி அந்த வாய்ப்புக்கு வந்து ஏன்னா அது முடிச்சிட்டோம். ஃபர்தராக நமக்கு வந்து வாய்ப்பு வரும்போது நம்ம அதெல்லாம் நம்ம செய்வோம். இப்போதைக்கு நிதி பங்களிப்பு செய்கிறதுக்கு உள்ளவங்க மட்டுமே இதில் தொடர்பு கொண்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். பாதி கிணறு தாண்டிட்டீங்க, மீதி கிணறு தாண்டிடுவீங்க. கண்டிப்பாக அந்த தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்றது இது தமிழக மக்களுக்கு தேவை. அது முழுசாக மாறிடும்னு நீங்கள் சொன்ன மாதிரி அது இல்லை. ஆனால் கண்டிப்பாக பிள்ளையார் சொல்லி நடக்கும். இது திராவிட மாடலுக்கு பெரிய சவுக்கடியாக இது அமையும். பல மாற்றங்கள்லாம் நடக்கும். முக்கிய நபர்களுக்கு கூட ஏதாவது நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த நேரத்தில் நான் இன்னும் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த முருகன் மாநாட்டை மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு 5 லட்சம் நபர்கள் கூடணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடியவர்களோ அது கூட்டணி கட்சியினரோ காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன் தமிழ் கடவுள் முருகனுக்கு வைக்கக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு கூட தன்னெழுச்சியா ஒரு மக்கள் வந்து அந்த கூட்டம் தான். இப்போ இந்து முன்னணியிலேயே 5 லட்சம் பேர் இருக்காங்க, இல்ல பிஜேபி காரங்க 5 லட்சம் பேர் அங்க கூட்டம் இல்ல, தமிழக மக்கள் தான் கூட போறாங்க. அதை ஏன் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க? அதிகம் இந்தி விழிப்புணர்வு ஆயிட்டா தான் பிரச்சனை. ஒரே ஒரு காரணம் தான், அண்ணாமலை அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இதை எடுக்கலாம். தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்களுக்கு முன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஒரு ஏதாவது இது மாதிரியான ஒரு இந்துக்கள் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா இந்து தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கூடுகை இப்படி மாதிரி ஒரு மாநாடு இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேரை கொண்டு வரணும். கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் அதிகமான பேரை இழுக்க வேண்டியது இருக்கும். வேற எந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமாக வருவாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த அண்ணாமலை வரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் அந்த இதுலேயே நீங்கள் வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுது. மதுரையில் ஹைகோர்ட் வந்து அனுமதி கொடுத்து 1 மணி நேரத்திலே வந்து ஒரு மணி நேரம் தான், அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் எடுத்துடுங்க. அதுக்குள்ளால மதுரையில் வந்து ஒரு 20,000 பேருக்கு மேலே கூட முடிஞ்சதுன்னா அது எப்படி சாத்தியமாச்சுது? அதுவே ஒரு பெரிய கேள்வி. அன்னைக்கு இவங்களுக்கு அது புரிஞ்சு போச்சு. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்துக்கள் மத்தியில் உருவாயிட்டு அப்போ இந்து ஓட்டு வங்கி உருவாகுது. அதான் பிரச்சனை இவங்களுக்கு. வேற இவங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. முருகன் மாநாட்டில் போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டால் இவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அங்கே போகிறவன் திருப்பி திமுக பக்கம் ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் அவங்களுடைய. ஏன்னா புரிதல் வந்துடும்ல. எப்படி புரிதல் வந்த உடனே நம்ம வந்து அந்த ஓஹோ இப்படி தான் இருக்கோ, திமுகனா இவ்வளோ பெரிய மோசடி கட்சியா, சரி அப்போ இந்த இது வந்து இந்த இதுக்கு நம்ம எதிராக தானே இருக்கணும், இந்து மதத்தை அழிக்கிற வேலையை தானே இவங்க செய்துட்டு இருக்காங்கன்னு என்ன புரிதல் எனக்கு வந்துச்சோ அதுக்கு பிறகு நம்ம அந்த இதில் இல்லைல்ல, அந்த இதுக்கு நேரம் எதிர் திசையில் தான் நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்தோம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அதனால தான் இவங்க வந்து கொந்தளிக்கிறாங்க. திருமாவளவனாக இருக்கட்டும், வந்து நேரடியாக திமுக களத்தில் முதலாவது என்ன பண்ணார், சேகர்பாபு வச்சு இது வந்து முருகன் மாநாடு இல்லை,
இது வந்து பிஜேபி மாநாடு, இது சங்கிகள் மாநாடு. சங்கிகள் மாநாடு தானே, சொங்கிகள் சும்மா கிடக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, எதுக்கு கொந்தளிக்கிறீங்க நீங்க? பாருங்க, தமிழ்நாட்டுல 5 லட்சம் சங்கிகள் ஒரே இடத்துல. அண்ணாமலை பார்க்க அங்க ஒரு 5000 சங்கிகள் வார் ரூம், அது வார் ரூம், வார் ரூம் ஆட்கள் ஒரு 5000 பேர் வந்துட்டாங்க. இது வந்து மதுரை, அதே ரெண்டும் ஒன்று மதுரையில தான் நடக்குது. அண்ணாமலைக்காக ஆர்ப்பரித்த கூட்டமும் மதுரையில தான். இப்போ வந்து முருகனுக்காக கூடக்கூடிய பக்தர்களும் மதுரையில் தான் நடக்கும் போது அது 5000னா இது 5 லட்சம், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா இடமும் பயங்கர வரவேற்பு. முன்னாடியெல்லாம் நடிகர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்குது இந்துக்கள் சம்மந்தப்பட்ட பெரிய அளவில் அவங்க வந்து அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. கணக்கில்னா அதை பற்றி பேச மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. நம்ம வந்து சினிமா துறையில் இருக்கோம், இவங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிருவோம், இல்லை அவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்னு இவங்களா கற்பனை பண்ணிவிடுவாங்க. அதை அவங்கவங்க மத சம்பந்தப்பட்டதை எல்லாரும் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்துக்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அப்படி யோசித்த காலமெல்லாம் போய் இப்போ அவங்களே வந்து வீடியோ போட்டுறாங்க. இந்த மாதிரி மதுரையில் நடக்குது 22ஆம் தேதி, அனைவரும் நம்ம குடும்பத்தோட பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோங்கிறது தான். மொத்தத்தில் இந்துக்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்தால் அது ஓட்டு வங்கி அது உருவாகுது. இதுதான் ராமகோபாலன்ஜியுடைய கனவும் கூட. அவங்க இந்த ஓட்டு வங்கி உருவானா மட்டும்தான் இங்கே வந்து எதுவுமே சாத்தியப்படும் அப்படிங்கிறத. இப்போ இந்த ஓட்டு வங்கி உருவாகுது. ஆனால் இல்லை, எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்துட்டு இருக்காரு, இந்த மாநாட்டுக்கு ஏதாவது சொன்னாரா? அண்ணாமலை சொன்னார், மற்றவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வேற விஷயங்கள் இருக்கட்டு. அவங்க வந்து ஓட்டு அறுவடை யார் பண்ண போகிறா? தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இப்போதைக்கு அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்குவோம். என்னை பொறுத்தவரை இது விளங்காத கூட்டணி, இது நீடிக்காதுன்னு தான் இப்போவும் நான் சொல்கிறேன். அதுக்குடைய அறிகுறி எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், சரி வேண்டாம், நெகட்டிவாக வேண்டாம், பாசிட்டிவாக யோசிங்க. யார் முதலமைச்சராக போகிறா? எடப்பாடி பழனிசாமி. அறுவடை அந்த ஆள் தானே பண்ண போகிறாரு. அப்போ இந்த மாநாட்டுக்கு சொல்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கிடுவோன்னு சொல்கிறதில்ல, இல்லை அதில் போய் கலந்துக்கிறதுலே ஒன்றும் பிரச்சனை. கலந்துக்க போகிறாரா இல்லைன்னு எனக்கு உறுதியாக தெரியாது. இது வரைக்கும் உள்ள நிலவரப்படி அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ ஓட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த ஓட்டெல்லாம் அறுவடை பண்ணுறது நீங்கள் தானே பண்ண போகிறீங்க. அப்போ அந்த புரிதல் கூட இல்லாமையே இவர் வந்து இவ்வளோ வருஷமாக அரசியலில் இருக்காருங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அது தோணுது. கண்டிப்பாக அவரெல்லாம் வந்து இதை ஆதரிக்கணும். ஏன்னா ஓட்டு அவங்க தான் அறுவடை பண்ண போகிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இந்த இதில் பங்கெடுக்கணும், இல்லை இறங்கி இதில் செய்யணும். அதுக்கு திமுககாரன் அப்படி சொல்லுவான், இல்லைன்னா காங்கிரஸ்காரன் இப்படி சொல்லுவாங்கலாம் கதையெல்லாம் இவங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதான் பல தடவை சொன்னோம்ல, இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுண்ணத்தை செய்தால் கூட முஸ்லீம் ஓட்டு கிடைக்க போகிறது இல்லை என்னமா, அதான் உறுதி. அது திமுக ஒன்று ஃபிக்ஸ் ஆகி போயிட்டு ஏதோ 1-2 பேர் விதிவிலக்க போடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவனாகவே ஆனால் கூட உங்களுக்கு வந்து கிறிஸ்தவங்க ஓட்டு கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கு இன்னொருத்தரும் கூட வந்துட்டார். அதனால் வந்து அங்கேயும் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆரும் கிடையாது, சிவாஜியும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இந்துக்கள் ஓட்டையாவது முழுமையாக அதிகமாக கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. அந்த வழியில் அவர் இறங்குறது தான் கரெக்டாக இருக்கும். சரி, அவங்க நம்மளோட வயசில் பெரிய ஆள்கள் எப்படி யோசிச்சுட்டு போகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இந்துக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் ஒவ்வொருவரும் கட்டாயம் அவசியம் கலந்துக்கணும். நாமெல்லாம் கலந்துக்கிறோங்கிற நோக்கம் வந்ததுனால தான் அந்த எண்ணிக்கை அதிகமாக வருங்கிற இதெல்லாம் அவங்களுக்கு உளவுத்துறை மூலமாக அவங்க கணிச்சதுனால தான் கதற ஆரம்பிக்கிறாங்க. அதான் திமுக வந்து அது கதற ஆரம்பிக்குது. முதல் சேகர் பாபு வச்சு பேசியாச்சு, அப்புறம் திருமாவளவன், அப்புறம் வந்து தெருப்பொறிக்கு நாய் ஒன்றுல திருமுருகன் காந்தி. பேரை பாருங்கன்னா, திருமுருகன், பேர்லேயே முருகன். இதெல்லாம் ரோட்டில் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த நாட்டை பொறுக்கி தேசம்னு சொன்ன ஒரு பொறுக்கி பயில இன்னமும் உயிரோடு வச்சிருக்கோம்ல, இதில் எவ்வளோ அசிங்கமான வேலை. அதான் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து நாங்கள் அவருக்கு கோர்ட்டுக்கு போயாச்சு. கோர்ட்டுக்கு போய் அங்கே ஒன்றும் நடக்கலை. இப்போ அடுத்து கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே எங்கன்னு சொல்லி இவங்க வந்து போயிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் சரி இந்த கூட்டத்தை வந்து இவங்களால என்னமோ கட்டுப்படுத்த முடியாது, ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு. அதனால் அந்த இந்து விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த இது வந்து மிகச்சிறந்த ஒரு இதாக தான், நிகழ்வாக தான், சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் மதுரையில் நடக்க உள்ள முருகன் மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக தான் இடம்பெறும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்த் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.